டாக்டர் சுதாகர். இந்த வீடியோவில் பிரெயின் டியூமரை பற்றி உங்கள்கிட்ட சில கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகிறேன். பிரெயின் டியூமர் மூளையில் வரக்கூடிய கட்டி. நார்மலாக உள்ள கேன்சருக்கும் பிரெயினில் வரக்கூடிய டியூமருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த பிரெயின் டியூமரை எப்படி ஜென்ரலாக நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோன்னா, பிரைமரி பிரெயின் டியூமர், அதாவது பிரெயினில் உள்ள செல்களில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு டைப் ஆஃப் டியூமர். அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா செகண்டரி பிரெயின் டியூமர். இந்த செகண்டரி பிரெயின் டியூமர்னா வேறு உடம்புல உள்ள வேறு உறுப்புகள், அதாவது எக்ஸாம்பிள் ஒரு லங்லையோ ஒரு பிரஸ்ட்லேயோ ஒரு கேன்சர் ஃபார்ம் ஆகி அந்த கேன்சர் பிரெயினில் மெட்டாஸ்டேசிஸ் மூலமாக பிரெயினில் ஒரு கட்டியை உருவாக்குறது. இது செகண்டரி பிரெயின் டியூமர். நம்ம முக்கியமாக இதில் பிரைமரி பிரெயின் டியூமரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரெயின் டியூமர் எல்லா ஏஜ்லேயும் வரக்கூடிய ஒரு கட்டி, அதாவது குழந்தைகளிலிருந்து முதியவர் வர பிரெயின் டியூமர் வரலாம். இந்த பிரெயின் டியூமர் எல்லாமே கேன்சரானு கேட்டால் எல்லாமே கேன்சர் கிடையாது. சாதாரண கட்டிகளும் பிரெயின் டியூமரில் இருக்குது. இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா, அதுக்குரிய சில டயக்னோஸ்டிக் டூல் இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய டெக்னிக் இருக்குது. அது மூலமாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். இந்த பிரெயின் டியூமர் ஒரு 120 டைப் ஆஃப் பிரெயின் டியூமர் இருக்குது. இந்த பிரெயின் டியூமர் ஏன் ஃபார்ம் ஆகுது? நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய மரபணு மாற்றங்கள் மூலமாக இந்த பிரெயின் டியூமர் வருவதா ரிசர்ச் சொல்லுது. காமனாக உள்ள பிரெயின் டியூமர் என்னது? நம்ம பிரெயினில் உள்ள சப்போர்ட்டிவ் செல்ஸ் இருக்குது. பிரெயினில் முக்கியமாக உள்ள சப்போர்ட்டிவ் செல்ஸ் கிளையல் செல்ஸ்ன்னு சொல்கிறோம். அதில் ஆஸ்ட்ரோசைட்ஸ்னு ஒரு செல் இருக்குது. இதிலிருந்து வரக்கூடிய டியூமர் ஆஸ்ட்ரோசைட்டோமான்னு சொல்லுவோம். ஆலிகோடென்ட்ரோசைட்ஸ் இருக்குது. இதில் வரக்கூடிய டியூமர் ஆலிகோடென்ட்ரோகிளையோமா. எப்பன்டைமல் செல்ஸ், அதாவது பிரெயினில் உள்ள ட்ரைனேஜ் சிஸ்டம், வென்ட்ரிகுலர் சிஸ்டத்தில் கவரிங்காக உள்ள செல்ஸ் எப்பன்டைமல் செல்ஸ். இந்த எப்பன்டைமல் செல்லேருந்து வரக்கூடிய டியூமர் எப்பன்டைமோமான்னு சொல்கிறோம். இதை எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறாங்க? அதுக்கு WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், ஒரு கிரேடிங் சிஸ்டம்னு வச்சுருக்கிறாங்க. அதாவது கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4. இதுதான் பிரெயினில் உள்ள டியூமரை நம்ம அதோட அக்ரெசிவ்னஸை அசஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல். இப்போ கிரேட் 1ல் உள்ள டியூமர் ரொம்ப அமைதியான டியூமர், எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகாது. அதோட மல்டிப்ளிகேஷன் ரேட் ஸ்லோவாக இருக்கும். அதை கம்ப்ளீட்டாக சர்ஜரி பண்ணி எடுத்துட்டா அதோட சர்வைவல் ரேட் ரொம்ப நல்லா இருக்கும். கிரேட் 2வும் அதே மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கிரேட் 3, கிரேட் 4 வரும்போது அந்த பிரெயின் டியூமரோட கேரக்டர் டோட்டலாக மாறிடும். அந்த கிரேட் 3 பிரெயின் டியூமரை அனப்ளாஸ்டிக் டியூமர்னு சொல்லுவோம். கிரேட் 4 GBMனு சொல்லுவோம், அதாவது கிளையோபிளாஸ்டோமா மல்டிஃபார்ம், ரொம்ப அக்ரெசிவான டியூமர். ஸோ அப்போ கிரேட் 1 and 2 நமக்கு ஒரு நல்ல ஒரு சாதாரண கட்டிகள், அதோட அவுட்கம் நல்லா இருக்கும். கிரேட் 3 மோசமானது, கிரேட் 4 ரொம்ப ஒஸ்டானது. ஸோ பிரெயின் டியூமரில் இந்த கிரேடிங் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது போக இந்த பிரெயினில் எந்த இடத்துல எந்த பார்ட்டில் அது ஃபார்ம் ஆகுங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பிரெயின் டியூமருக்கு முக்கியமான ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சர்ஜரி தான் முக்கியமான ட்ரீட்மெண்ட். சர்ஜரியை கம்ப்ளீட்டாக நம்ம ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டோம்னா அதோட சர்வைவல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் எல்லா இடத்துலையும் பிரெயின் டியூமரை உள்ள பார்ட்ஸில் கம்ப்ளீட்டாக சர்ஜரி பண்ணுறது சில நேரங்களில் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இந்த பிரெயின் டியூமர் எந்த பார்ட்டில் ஃபார்ம் ஆகுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது போக பிரெயினில் உள்ள பல செல்கள் இருக்குது. பார்த்திங்கன்னா எம்ப்ரியாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டில் வரக்கூடிய ரெம்னன்ட்ஸ், எம்ப்ரியோனல் செல்லில் வரக்கூடிய ஒரு டியூமர், அது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு அதிகமாக வரக்கூடிய டியூமர். அது பேர் பார்த்திங்கன்னா மெடுலோபிளாஸ்டோமான்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜெர்ம் செல் டியூமர். இதுவும் ஆல்மோஸ்ட் குழந்தைகளுக்கு அடல்ட்டுக்கு வரக்கூடிய ஒரு டைப் ஆஃப் டியூமர். இது போக பிரெயினில் இருக்கக்கூடிய பிட்யூட்ரிங்க ஒரு கிளாண்ட். இந்த பிட்யூட்ரிங்க கிளாண்டில் வரக்கூடிய டியூமர் மேக்சிமம் ஒரு பினைன் டியூமர்னு தான் சொல்லுவோம்.
பினைன்னா கேன்சர் இல்லை, நான் கேன்சரஸ் பிட்யூட்ரி அடினோமா. இது போக பிரெயினில் இருக்கக்கூடிய கவரிங்ஸ், பிரெயினை வந்து கவர் பண்ணக்கூடிய லேயர்ஸ் இருக்குது. மெனிஞ்சஸ்னு ஒரு லேயர் இருக்குது. இந்த மெனிஞ்சஸ்லேருந்து வரக்கூடிய டியூமரை வந்து மெனிஞ்சியோமான்னு சொல்லுவோம். ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் ஒரு 60% அதுவும் ஒரு பினைனாக தான் இருக்கும். இப்படி பிரெயின் டியூமர் டிஃப்ரெண்ட் கிரேடில் இருக்குது. அதோட பிஹேவியர் மாறுது. இதை நம்ம எவ்வாறு கண்டுபிடிப்பதுன்னா அதோட சிம்டம்ஸ் எந்த பிரெயினில் எந்த பார்ட்டில் வருதோ அதற்கு தகுந்தால ஒவ்வொரு ஆட்களுக்கும் சிம்டம்ஸ் இருக்கும். நிறைய பிரெயின் டியூமர் பேஷண்ட்ஸுக்கு கன்சிஸ்டண்ட்டாக, அதாவது தொடர்ச்சியாக ஹெட்டேக் இருந்துக்கிட்டு இருக்கும். சில பேஷண்ட்டுக்கு நாசியா, வாமிட்டிங் வரலாம். சில பேருக்கு வந்து ஃபிட்ஸ், அதாவது கன்வல்ஷன் சொல்கிறோம், கன்வல்ஷன்ஸ் வரலாம். சில பேஷண்ட்டுக்கு நடக்கிறதுக்கு கைட் டிஸார்டர் வரலாம், தூக்கம் இல்லாமல் வரலாம். இப்படி பல பிரச்சனைகள் ஒரு சிம்டமாக வெளிப்படலாம். எனவே இப்படி ஏதாவது சிம்டங்கள் நம்மளுக்கு தொடர்ச்சியாக இருந்ததுன்னா அதற்குரிய மருத்துவரை நம்ம கன்சல்ட் பண்ணி ஏதாவது நம்மளுக்கு பிரச்சனைகள் இருக்கா இல்லையாங்கிறத ஆரம்பத்திலே நம்ம கண்டுபிடிச்சோம்னா இந்த பிரெயின் டியூமரை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? இனி அடுத்த வீடியோவில் இன்னும் பல இம்பார்ட்டன்ட் தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.